ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டியூப் பாஸ்தா செய்கிறதுக்காக எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்தாவை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை உள்ளே ஆட் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி இது வேகணும். கீழே அடி பிடிச்சிடாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ பாஸ்தா வெந்துருச்சா இல்லையான்னு டவுட் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு 1 or 2 பாஸ்தாஸ் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்து ஃபைன் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும். அவ்வளோதான், இது வெந்துடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது உருகினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி ஒயிட் சாஸ். உங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் போதும். அடுத்து கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே உள்ளே துருவி விட்டுடலாம். 2 ஸ்பூன் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ்அப் ஆனதுக்கப்புறமா 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 3/4 லிட்டர் மாதிரி பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், கெட்டி ஆகிற வரைக்கும். திட்டுக்கள் இல்லாமல் நல்லா கலந்து கரைச்சி விடுங்க. இது கெட்டி ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் 4 கிராம்பு குத்தி உள்ளே போட்டுருங்க. இது ஒரு எசன்ஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். let it be undisturbed for some time. அடுத்து நம்ம வெஜ்ஜீஸ்லாம் சார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வெட்டி வச்ச பூண்டு ஒரு 5 to 6 பல் ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம், ப்ராக்கலி அண்ட் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வெட்டி வச்சுருக்கேன் கேப்சிகம் உள்ள ஆட் பண்ணிடலாம். அடுத்து கார்ன் ஆட் பண்ணிடலாம். அடுத்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். ப்ராக்கலிஸ் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன், அது உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம்ஸ், கேபேஜ், பீன்ஸ் என்ன வேணால் நம்மளோட சாய்ஸ் படி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கினா போதும். நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா இஸ் நத்திங் பட் ஒரு ஒயிட் சாஸ் அண்ட் பாஸ்தா அண்ட் சம் வெஜ்ஜீஸ், இது 3யும் தனித்தனியாக நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அடுத்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் ப்ளஸ் நம்ம வேக வச்சுருக்க நம்மளோட பாஸ்தா ப்ளஸ் நம்மளோட ஒயிட் சாஸ், இந்த 3யும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒயிட் சாஸ் இன்றைக்கி கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மில்க் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டி யம்மி சாஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயாச்சு. நம்ம பாஸ்தாஸ் யூஸ்வலாக ஒரே மாதிரியான ஸ்டைலில் ரெகுலராக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இன்னுமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது இன்னுமே ஹெல்தி ஆகும். அண்ட் இந்த மாதிரி பாஸ்தாலாம் ரெகுலர் சாய்ஸ்க்கு நம்ம வச்சுக்க வேண்டாம். அக்கேஷ்னலாக மட்டும் நம்ம பேபிஸ்க்கெலாம் கொடுக்கலாம். பேபிஸ்க்கு கொடுக்கறதுக்காகவே இன்னுமே ஹெல்தியான அண்ட் ஆல்சோ டேஸ்டியான நிறைய டிஷ்ஷஸ் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்.